சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கூண்டோடு சிறைக்கு செல்லும் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி உதயநிதி ஸ்டாலின் பெயர் முதலிடத்தில் இருக்கிறது. மதுரையில் நேற்று பேசிய அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தாலும் அரசு ஊழியர்களை விசாரணை செய்வதற்குத்தான் தடை விதித்திருக்கிறதே தவிர மற்ற நபர்களை விசாரணை செய்யலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகளது மிக முக்கியமான இயக்குனர் மற்றும் துணை தலைவர் இடமாற்றம் செய்யப்பட்டது திமுகவிற்கு சாதகமாகவும் மத்திய அரசு திமுகவுடன் ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் செய்தி ஊடகங்கள் கூறி வருகிறது. நிச்சயமாக திமுகவுடன் ஒருபோதும் நாங்கள் கைகோர்க்க மாட்டோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 2026 கலைக்கப்படும். அதற்கு முன்பாகவே பல நபர்கள் சிறைக்கு செல்வார்கள். தற்பொழுது ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். உதயநிதியின் 2 நண்பர்கள் பதுங்கியிருக்கிறார்கள், வெளிநாட்டில் தப்பியிருக்கிறார்களா என்று விமான நிலையத்திலும் தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கைது உறுதியானால் மிக முக்கியமாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய நபர் மீதே தற்பொழுது கைது நடவடிக்கை பாயும் என்ற தகவல் தான் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரையில் பாஜகவின் பொதுக்கூட்டம் இன்று ஒட்டுமொத்தமாக மதுரையில் திமுகவின் பொதுக்கூட்டத்தை விட பல ஆயிரம் மக்கள் அதிக அளவில் கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். டாஸ்மாக் முறைகேடு 37,400 கோடி என்பதை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை கிடைக்கும். இதில் உதயநிதியின் பெயர் முதலிடத்திலும் செந்தில் பாலாஜி மற்றும் தொழிலதிபர்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய 2 நபர்களும் திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் பெயரும் இதில் இடம்பெற்று இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம், அமித்ஷா அவர்கள் கூறுவது நடந்தால் நீதிமன்றம் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக பாஜக கூட்டணியில் மிக முக்கியமாக 50 சீட்டுகளை அதிமுகவிடம் அமித்ஷா அவர்கள் கேட்டுள்ளதாகவும் பொதுக்குழு முடிந்த பிறகு தனியார் ஹோட்டலில் சந்தித்து இது பற்றியான தொகுதி பங்கீடு பற்றியான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.